என்னிடம் ஒரு பெண் 52 வயதுடைய பெண் கவுன்சிலிங்காக வேண்டி வந்திருந்தாங்க. ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கொண்டு அந்த பெண் கூறிய விடயம், சார் மைண்டில் ஒரு பிரச்சனையுண்டு, முடிவெடுத்து கொள்ளலாம் ஓடிக்கொண்டிருக்குது, முடிவு எடுத்துக்கொள்ள முடியாமல் இருக்குது. அதுக்காக வேண்டி என்ன முடிவு எடுப்போம்ன்றதுக்காக வேண்டித்தான் உங்கள்கிட்ட இருந்து எனக்கு அந்த முடிவு வேணும் சார், அதுக்காக வேண்டித்தான் நான் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கொண்டு வந்தேன்னு சொன்னாங்க. அப்போ நான் ஓகேம்மா என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். அப்போ அந்த பெண் சொன்னா, சார் எனக்கு 52 வயது, நான் திருமணம் செஞ்சு சார் 30 வருடங்கள். அப்போ அந்த பெண் 22 வயதில் திருமணம் முடித்திருக்கணும். 30 வருடங்கள் சார். என் ஹஸ்பண்ட் திருமணம் முடித்து ஒரு 2வது வருஷத்துலேயே ஃபாரின்லே தான் அவரோட வாழ்க்கை, அரப் கண்ட்ரிலே தான் அவரோட வாழ்க்கை, வெளிநாட்டிலே தான் அவரோட வாழ்க்கை. வெளிநாடு போகிறதும் வாரதும் இப்படித்தான் சார். எனக்கு 4 பிள்ளைகள், அதில் எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க, 4 பிள்ளைகளும் நல்லா இருக்கிறாங்க. போகிறதும் வாரதும் நான் தான் சார். அவர் சம்பாதித்து பணம் அனுப்புவார், மாதம் சல்லி அனுப்புவார். நான் தான் என் பிள்ளைகளை வளர்த்தேன். தான் தாய்க்கு தாயாகவும் தந்தையாகவும் நானே தான் எல்லா விஷயங்களும் செஞ்சு வளர்த்தேன். அவர் வந்தாலும் சார், ஸ்ரீலங்கா வந்தால் ஒரு 1 மந்த் தான் இருப்பார், அதுக்கப்புறம் போயிடுவார். சில நேரங்களில் சார் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு என் ஹஸ்பண்ட் அரபு நாட்டில், அரபு கண்ட்ரியில் இன்னொரு பெண்ணோட தொடர்பு. அந்த பெண்ணோட அவர் தொடர்புல இருக்கிற காலகட்டம் எல்லாம் இந்த விடயங்கள் எங்களுக்கு கேள்விப்பட்டு நான் நிறைய சண்டைகள் பிடிச்சிக்கிறேன், அழுதிக்கிறேன். அவர் வெக்கேஷனுக்கு நேரமும் நான் அவர்கிட்ட மன்றாடி அழுதிக்கிறேன், கெஞ்சிக்கிறேன், இப்படி நடந்திருக்குது. அதுக்கு பிறகு அவர் சில காலங்கள் எனக்கு சல்லி அனுப்பாமல் விட்டார் கோவத்தில். அப்போ நான் இங்கே ஸ்ரீலங்காவில் தான் ஒரு ஒர்க் கொண்டு பண்ணி ஒரு கவர்மெண்ட்டுக்கு போயிட்டு ஒர்க் பண்ணி அந்த சல்லிலையும் பிறகு வளர்த்தேன். பிறகு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு மறுகள் சல்லி அனுப்ப தொடங்கினார். போராடி தான் என் வாழ்க்கையே போணுச்சு சார். போராட்டம் தான் என் வாழ்க்கை, போராட்டத்தான் வாழ்க்கை. சில நேரங்களில் சார் என் ஹஸ்பண்டுக்கு நான் எவ்வளோதான் சொன்னாலும் கூட அவருக்கு இந்த பெண்கள் தொடர்பு முடியவே இல்லை. நிறைய பெண்களோட தொடர்பு இருந்ததாக கேள்விப்பட்டுகிறேன். ஆதாரமாகவும் சிக்கினார். ஒரு கட்டத்தில் சார் எனக்கு வெறுத்து போயிட்டு, ஒரு கட்டத்தில் அவரோட போராடி வெறுத்து போயிட்டு, என்னோட பிள்ளைகளுக்காகத்தானே நான் வாழணும், என்னோட பிள்ளை அளிக்கிறாங்கிறதுக்கான வாழணுன்றதுக்காக வேண்டி அவர் என்ன செஞ்சாலும் சார் நான் மனதால் வெறுத்துட்டு, அவர் என்னதான் எனக்கு செஞ்சாலும் மனதால் வெறுத்துட்டு நான் என்னோட பிள்ளைகளுக்காகவே வாழ தொடங்கிட்டேன். பிள்ளைகள் நல்ல இடத்துக்கு போனேன், எல்லாம் செஞ்சேன் சார். இப்போ என் ஹஸ்பண்டுக்கு உடலில் ஒரு நோய் ஒன்று தாக்கப்பட்டு ஸ்ரீலங்காவுக்கு இப்போ 4 மாதம் ஆகுது. அவருக்கு எலும்பை பிடிக்க ஒன்று மேலாது, 4 மாதம் ஆகுது சார். எனக்கு இப்போ அவரை பார்க்குற நேரம் சார் வெறுப்பைக்குது. அவரை நான் டச் பண்ணி பார்க்கணும், அவருக்கு நான் பெட்டில் எல்லாம் செஞ்சுடணும், அவருக்கு எல்லாம் கழுகிடணும், சாப்பாடு கொண்டு கிட்ட கொடுக்கணும். எனக்கு வெறுப்பாய்க்குது சார், எனக்கு டென்ஷன் ஆகிக்குது சார். எனக்கு அதை பார்க்குறதுக்கே வெறுப்பாய்க்குது சார். இவர் எனக்கு செஞ்ச அநியாயங்கள், வேறு பெண்களுடைய தொடர்பு, இதெல்லாமே பல காலம் போராடிக்கிறேன் சார். கல்யாணம் முடிச்சு 32 வருஷம் சார். அதில் நான் ஒரு 2-3 வருஷம்தான் சார் சந்தோஷமாக வாழ்ந்திருப்பேன். மிச்சம் ஒரு 25 வருஷம் சார் என் வாழ்க்கை போராட்டம் தான். போராட்டம் தான். அழுதிக்கிறேன் சார், எத்தனையோ நான் அழுதிக்கிறேன், தாஜத்துக்கு எழும்பி அழுதிக்கிறேன், கண்ணீர் வடிச்சிக்கிறேன், எல்லாம் செஞ்சுக்கிறேன். எனக்கு இவரை பார்க்கணுமா சார், நான் பார்க்கப்படாதா, இதுதான் கேள்வி. இவரை பார்க்கணுமா சார், நான் பார்க்கக்கூடாதான்னு நான் என்கிட்ட கேள்வியை கேட்டாங்க. அந்த பெண்ணுக்கு முதலாவது நான் ஆறுதலை கூட்டிட்டு அந்த பெண்ணுக்குரிய அவரை நான் பாராட்டினேன். தைரியமாக ஒரு பெண்ணாக இவ்வளோ குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கி இவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி வர்றதுன்றது லேசியில் வாழ்க்கையில், லேசி இல்லை. அதுவும் கணவர் இப்படி இருக்கிறாருன்னு தெரிஞ்சு, சரி தெரிஞ்சு. அப்போ அந்த நேரத்தில் நான் அவகிட்ட சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால்,
உங்களோட ஹஸ்பண்ட் உங்களுக்கு எவ்வளவோ தீமைகளையும் எவ்வளவோ நம்பிக்கை துரோகங்களையும் எவ்வளவோ விடயங்களையும் உங்களுக்கு செஞ்சிருக்கிறார். உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, இந்த ரோட்லையோ இல்லாட்டி எதுலேயோ இல்லாட்டி அவங்களுக்கு தெரியாத ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டு அவதிப்படுறான்னு சொன்னால் நீங்கள் அவரை பார்க்குறது ஒரு வகையில் உங்களுக்கு புண்ணியம், நன்மை, இறைவனிடத்தில் நன்மை இட்டு தரும் என்ற ரீதியில் உங்களுக்கு என்ன செய்யலாம், அவரை பார்க்கலாம். சரியா? அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அது உங்களுக்கு அப்படி ஒரு மைண்ட் உங்களுக்கு வந்துன்னு சொன்னால் அப்படி ஒரு ஆப்ஷனில் பார்க்கலாம். இன்னொரு விடயம் என்னன்னு சொன்னால் நீங்கள் பார்க்காம விடலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏண்டா கணவனா அவர் உங்களுக்கு சரியான கடமைகளையே உண்மையாகவோ நேர்மையாகவோ நடக்கல. சரி, அதனால் நீங்கள் என்ன செய்யலாம், அவரை பார்க்கவே தேவை. உங்களோட குழந்தைகளுக்கு, பிள்ளைகளுக்கு அவர் ஒரு வாப்பா தந்தைன்ற அந்தஸ்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு அவரை பார்க்கறது கடமை, உங்களுக்கு கடமை இல்லை. ஏன் உங்களுக்கு கடமை இல்லைன்னு சொன்னால் அவர் உங்களுக்கு சரியான கணவராக வாழவில்லை. துரோகம், தாண்ட உடல்ல நல்ல சக்திக்கும் வரைக்கும் நல்ல பொம்பளை கூத்தும். நீ அந்த வேற பெண்களும் நல்ல கூத்த போட்டுட்டு தான் உடம்புல சக்தி குறையக்குள்ள பொண்டாட்டி ஞாபகம் வரும். அப்போதான் பொண்டாட்டியை ஞாபகம் பாரு. அவள் பார்க்கணுமே, பீ மூத்திரத்தை கழுகி தின்ன கொடுத்து பார்க்கணுமே, அதுக்காக வேண்டி பொண்டாட்டி ஞாபகம் பாரு. சில ஆண்கள் ஈக்கிறாங்க, சில ஆண்கள் நல்லா தெரியும் தாண்ட பொண்டாட்டிக்கு தாண்ட மனைவிக்கு செய்கிறது துரோகம், நான் இப்படி செய்யக்கூடாது நல்லா தெரியும். தெரிஞ்சுக்கொண்டு மனசு என்ன வச்சுக்கொள்றது தெரியுமா, நல்ல உடம்பு ஈக்கிற டைமில் ஃபன் எடுத்துக்கொள்வோம், உடம்புல ஈக்கிற டைமில் நல்லா ஜொல்லியாக என்ஜாய் எழுந்துக்கொள்வோம். எதனாலும் சக்தி ஈக்க போகிறது, எதனாலும் இளமை ஈக்க போகிறது, எதனாலும் சல்லிக்க போகிறோம் எழுந்துக்கொள்வோம். கடைசிக்கு ஏழா போட தான் பொண்டாட்டி ஈக்கிறாவே பாப்பா, நீ அதெல்லாம் பிரச்சனை இல்லை நினைக்கிறீங்க தானே? இதுதான் நீங்கள் செய்கிற மோடத்தனமான வேலை. தாண்ட மனைவிட மனசை நீங்கள் வெறுக்க வச்சுட்டீங்கன்னு சொன்னால், தாண்ட மனைவிட மனசை நீங்கள் வெறுக்க வச்சுட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் சோமில்லாத காலம் ஒன்று வரும். அந்த டைமில் உங்களோட மனைவி உங்களைய பார்க்குறது நான் நினைக்க மாட்டேன், அவள் அந்த அன்போடு அந்த காதலோடு செய்வாள். பார்க்க வேண்டி வந்தாலும் கூட ஒரு வெறுப்பு தான் நிற்கும் மனசில். வேதான் அப்போ நான் அவக்கு சொன்ன 2 ஆப்ஷன், நான் அப்போ 2 பேப்பரை கொடுத்துட்டோம்மா. இப்போ நீங்கள் கொஞ்சம் நேரம் கண்ணை மூடுங்க, அமைதியாயிருங்க, ரிலாக்ஸ் ஆகுங்க, மூச்சு நல்லா கொஞ்சம் இழுத்து விடுங்க. விட்டுட்டு நீங்கள் இப்போ யோசிச்சு எழுதுங்க. இவரை நீங்கள் உங்களுக்கு 2 ஆப்ஷன் நிற்கிற. ஒன்று, ஏதோ சரி இறைவனிடத்தில் நன்மை சரி கிடைக்கட்டும் உண்டு நீங்கள் பார்க்குறேன்னா பார்க்கலாம். இல்லைன்னு சொன்னால் உங்களோட மனசு வெறுக்குது விடுதே இல்லைன்னு சொன்னால், வெறுத்து தான் நிற்குதுன்னு சொன்னால் நீங்கள் பார்க்காம விடலாம். அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது இறைவன் உங்களுக்கு அதுக்கு தீமை எழுத போகிறதோ உங்களுக்கு தீமை அப்படி ஒன்றுமே நடக்காது. நீங்கள் எடுக்கிற முடிவு 2ம் உங்களுக்கு சார். என்ன நான் சொன்னத உடனே அவள் உடனே பேப்பர் எடுத்து எதிர்த்து எழுதினா, நீங்கள் பேப்பர் எடுத்து அவள் எழுதினது என்னென்னா, ஏண்ட கணவன் அவன் பேருக்குத்தான் கணவனாக இருந்தான், அவனை எனக்கு பார்க்க இயலாது சார். நான் சொல்லுவேன் வெரி குட், நான் பாராட்டினேன் அந்த பெண்ணை பாராட்டினேன், வெரி குட், போல்டாக முடிவெடுத்தீங்களே. ஏங்கதா இப்படி பெண்கள் முடிவெடுத்தா, தனக்கு துரோகம் செய்கிற கணவனை நான் பார்க்க மாட்டேன் கேட்க மாட்டேன்னு முடிவெடுத்தா, இந்த நிறைய கணவன்மார் நான் நினைக்கிற மாதிரிக்கு கொஞ்சம் அவன் அடி வயிற்றுல கொஞ்சம் பத்து. என்னோட வைஃபுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, வைஃபுக்கு தெரிஞ்சிட்டேன்னு சொன்னேன்டா எனக்கு கெட்ட காலம் தான்னு சொல்லி நீங்கள் கல்யாணம் முடிச்சதுக்கு போகிறக்கும் வேறு பெண்களோட தொடர்பு வைக்கிறீங்க தானே. அப்படி இருந்தால் நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்கள் கல்யாணம் முடித்த பெண் அந்த முதல் மனைவி தான் உங்களுக்கு எல்லாமாவும் மீப்பா. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் அதுக்கப்புறம் ஏற்படுத்துகிற எந்த பெண் தொடர்பும் காமத்துக்காகவும் இல்லாட்டி பணத்துக்காகவும் தான் நிற்குமே தவிர உண்மையாக இருக்காது. ஆனால் கூட அது எல்லாம் எது வரைக்கும்னு சொன்னால் உங்களோட உடலில் தைரியம் நிற்கும் வரைக்கும். உங்களோட உடல் தைரியம் எப்போ கெட்டு போகுதோ அன்றைக்கு உங்களை விட்டு எல்லாம் ஒதுங்கிடும், எல்லாம் ஓடிடும். இப்படி எத்தனையோ ஃபேமஸான ஆட்கள் கடைசியில் தாண்ட மனைவியும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் இறந்த செய்திகளை கேள்விப்படுறோம் ஹாஸ்பிட்டல் வழியாக. காரணம் என்னென்னா, தான் நல்லா வாழ்கிற காலத்தில் தாண்ட மனைவிக்கு செஞ்ச துரோகம். அந்த பெண் எடுத்த முடிவு, நம்ம அப்படின்னா பார்க்க மாட்டேன் சார், அவனோட பிள்ளைகள் பார்த்தா பார்க்கட்டும், பிள்ளைகள் கடமைக்கு தானே பாப்பா பார்க்குறதுக்கு நான் பார்க்க மாட்டேன் இந்த ஒதுங்கினா நான் அவள் பாராட்டேன். அந்த முடிவுக்கு பாராட்டி அவர்கிட்ட ஓகே வெரி குட், இந்த முடிவில் கடைசி வரைக்கும் மாறாமல் இருங்க, உங்களோட பிள்ளைகளுக்கு பார்க்க சொல்லுங்கள்.
பிள்ளைகளுக்கு வாப்பா பார்க்கறது கடமை ஒண்டிக்கிறதுனால பிள்ளைகளுக்கு பார்க்க சொல்லுங்கள். நீங்கள் எதுக்கும் இன்வால்வ் ஆக தேவையில்லைன்னு சொல்லுங்கள்.